Welcome to All in One Zone. ஹலோ வியூவர்ஸ், விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு அகத்திக்கீரை, அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுத்தா ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். அதாவது மாட்டுக்கு நம்ம ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பார்த்தாக்க நம்ம என்ன பண்ணுவோன்னா மேலும் மேலும் நமக்கு அதில் ஈடுபாடு இருக்கும். நம்ம குடும்பமும் தழைச்சி நிற்கும். இப்போ ஏன் மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோம்? மாடு எப்போவுமே என்ன ஆகுதுன்னா, மாடு எருமையோ பசுமாடோ எந்த மாடாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கர்மா, அந்த கர்மா பலன் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். அதாவது தோஷங்கள் இருக்கும். சில பேருக்கு தோஷங்கள் இருக்கும், ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷம் கொஞ்சம் குறையும். தோஷங்கள் குறையும் அந்த மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா. ஏன்னாக்க மாடு எல்லா இடத்துலையும் போகும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த மாடு சாப்பிடும். அதாவது சாப்பிட்றது, அது சாப்பிட்ற உணவு பொருள் சிலது பிளாஸ்டிக் கவரோட சாப்பிடும். அந்த மாதிரி அதை பிரித்து சாப்பிடாது. அதை போல் அது சாப்பிட்ற உணவு அது விஷத்தன்மை இருக்கும். அது அதோட கெழுத்தில் அப்படியே இருந்துடும் அந்த விஷத்தன்மை. அந்த மாட்டுக்கு, பசு மாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை அது கெழுத்துல மட்டும் விஷத்தன்மை இருக்கும். நல்ல பொருள் மட்டும்தான் வயத்துக்கு போகும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த அகத்திக்கீரை சாப்பிட்றதுனால அதோட கெழுத்துல, அதாவது தங்கி உள்ள நச்சு பொருள்கள், விஷத்தன்மை உள்ள நச்சு பொருள்கள்லாம் கரைஞ்சி ஒன்று சேர்ந்து வயிற்றுக்கு போயிடும். வயிற்றுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அதோட இனத்தை சேரும் பொழுது, பசுமாடு எருமை மாடு இதெல்லாம் அதோட இனத்தை சேரும்போது அதுங்களுடைய சங்கதியன் நல்லா மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். அதனால நம்மளுடைய சங்கதியரும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அகத்திக்கீரை மாட்டுக்கு, பசுமாட்டுக்கு கொடுக்குறோம். நல்லா எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சங்கதியர் நல்லா தழைச்சி மேலோங்கி நல்லா வளரட்டும்ன்ட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம அந்த அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு கொடுத்தா நம்மளுடைய தோஷங்கள், நம்மளுடைய பலவிதமான தோஷங்கள், எல்லா தோஷங்களும் கர்மா நமக்கு குறைஞ்சிரும். அதனால் தவறாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கட்டு அகத்திக்கீரை அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. பசுமாடு, நீங்கள் பசுமாடு எருமை மாடு எந்த மாடை நீங்கள் பார்த்தீங்களோ நீங்கள் அகத்திக்கீரை, பர்டிகுலராக அகத்திக்கீரை மட்டும் கொடுக்கணும். ஏன்னா அகத்திக்கீரையில் தான் அந்த நச்சுத்தன்மை, அந்த விஷத்தன்மை உள்ளதை குறைக்கிற வீரியம் அதில் இருக்குது. ஸோ அதோடைய வீரியம் அந்த சக்தி அந்த விஷத்தன்மை வயத்துக்கு போகாமல் கெழுத்துலேயே அந்த நச்சு பொருள் அந்த அகத்திக்கீரை சாப்பிட அந்த மாட்டுக்கு என்ன ஆகும்னா சமனாயிடும். அந்த விஷத்தன்மை ஃபுல்லாக முறிஞ்சி சமனாகி எல்லா பொருளும் வயிற்று பகுதியில் போகும். ஸோ இதுதான் நம்ம இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்க்குற ஸ்பெஷல் போஸ்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி தவறாமல் நீங்கள் மாட்டுக்கு கொடுங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பம் தழைச்சி நிற்கும், நல்லதே நடக்கும், நம்புங்கள். If you like this video, give a like, subscribe to this channel and also share to your friends and relatives. Thank you.